ரொம்ப நன்றி மாமா. நான் சொன்னதை கேட்டு குமர மாமாவுக்கு நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க. இதுவா மாமா? நீங்க என்னோட பேச்சு கேட்டு குமர மாமாக்கு விட்டு கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி நான் உங்ககிட்ட கொடுத்த வாக்க காப்பாத்தணும்ல, அதான் நான் கிளம்புறேன் மாமா. நான் இப்பவே போறேன் மாமா. அத்தை பார்த்தா என்னை விட மாட்டாங்க. அதான் நான் யார்கிட்டயும் சொல்லாம போறேன். அவங்க கேட்டா நீங்க ஏதாவது சொல்லி சமாளிச்சிருங்க. நீ இப்போ எங்கேயும் போக வேணாம். மாமா நீங்க போக வேணான்னு சொன்னால காதுல விழல. நீ குமரனுக்கு மட்டும் நல்லது பண்ணல, எனக்கும் தான். எங்க நாகராஜோட தங்கச்சிக்கு ஆபரேஷனுக்கு பணம் கட்ட முடியாம போயிருமோன்னு குற்ற உணர்ச்சியில் இருந்தேன். ஆனா நீ என்ன அதுல இருந்து காப்பாத்திட்ட. நான் என் பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லாமலேயே நீ என் பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அதை தீர்த்து வச்சிருக்க. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஆமா, ஹாஸ்பிட்டலுக்கு கட்ட உனக்கு பணம் எப்படி வந்துச்சு? நம்ம கிட்ட இருந்த பணத்தை தான் மில் ரெடி பண்ண கொடுத்துட்டோமே. தாலி செயினை வித்துட்டேன் மாமா. எப்படி இருந்தாலும் இன்னும் 6 மாசத்துல இந்த வீட்டை விட்டு போறவு தானே. எனக்கு எதுக்கு செயின்? வெறும் கயிறே போதும்னு நான் வித்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் உங்ககிட்ட சொல்லாம இந்த காரியத்தை பண்ணிட்டேன். இது என்னோட தப்புதான். எனக்கு அவசரத்துக்கு இதை விட்ட வேற எந்த யோசனையும் தோணல. எனக்கு உன்னை என்ன சொல்றதுன்னே தெரியல. குமரன் கபடியில் என்ன ஜெயிச்சாதான் அவன் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியுங்கிற விஷயம் தெரியாம நான் உன்கிட்ட ரொம்ப கோபமா நடந்துக்கிட்டேன். ஆனா நீ அதெல்லாம் எதுவும் காட்டிக்காம அவமானப்பட்டு அவன் வாழ்க்கையை சந்தோஷமாக்கிட்ட. அதே மாதிரி நான் என் ஃப்ரெண்டு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக நீ உன்னோட தாலி செயினை வித்து காப்பாத்திருக்க. இதுல எதுலயும் நீ கொஞ்சம் கூட உன்னை பத்தி நினைக்கவே இல்லைல்ல? என்னை பத்தி நினைக்க என்ன மாமா இருக்கு? ஒரு பொண்ணுக்கு தன்னை விட தான் வாழ போற குடும்பம் தான் முக்கியம். நான் எங்க இருந்தாலும் சரி, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தான் நான் நினைப்பேன். ராசாத்தி, என்ன நீ மன்னிச்சிடுமா. நீ எது பண்ணாலும் அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு கூட நான் அதை யோசிக்கவே இல்லை. நான் தான் உன் கூட நின்று இருந்திருக்கணும். ஆனால் அதை பண்ண முடியல. எங்களுக்கு இந்த குடும்பம் பிரிஞ்சிடுமோன்ற பயம்தான் கண்ணுக்கு முன்னால நினைச்சு. என்ன மன்னிச்சிடு ராசாத்தி. மாமா, இத போய் பெருசா பேசிக்கிட்டு இது என் கடமை.
இல்லைம்மா, வயசில் சின்னவன் நீ. ஆனால் நீ குமரன் கண்மணி வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டிருக்க. ஆனால் நாங்கள் உன்னை பற்றி புரிஞ்சுக்காம எதுக்கு இப்படியெல்லாம் பிரிவினையாக பேசுகிறான்னு ஒரு நிமிஷம் உன்னை பற்றி தப்பாக நினச்சிட்டோம். ஆனால் நீ இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணுங்கிறதுக்காக குமரன் கண்மணியை ஒன்றா சேர்த்து வச்சிட்டமா. ஓ தியாகம் ரொம்ப பெருசுமா. ஐயோ மாமா, என்ன நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நான் எதுவும் பெரிய காரியம்லாம் பண்ணல. ஒரு பொண்ணு தான் வாழ வந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணுவாளோ அதைத்தான் நான் பண்ணேன். இல்லை ராசாத்தி, நாங்கள் உன்னை தப்பாக நினச்சிருக்க கூடாது. இல்ல, நான் குமர மாமாவை பத்தி அப்படி மட்டமா பேசியிருக்க கூடாது. இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. அவங்கள ஒண்ணு சேர்க்க அதுதான் சரின்னு பட்டுச்சு, அதான் பேசிட்டேன். நீங்களும் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லுமா. எக்காரணத்து கொண்டு இனிய மாமா குமர மாமாக்கு விட்டு கொடுத்த விஷயம் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். கண்மணி மறுபடியும் உச்சாணி கொம்புல ஏறிக்கிட்டு அடம் பிடிப்பா. அதனால இது யாருக்கும் தெரியக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன் ராசாத்தி, கவலைப்படாத. சரி, நீங்க ரிலாக்ஸா இருங்க, எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, சரியா? ஏய், இங்க பாரு, அதை கொண்டு போய் உள்ள வை. எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். போ. மாமா, சாப்பிடுறீங்களா? நேத்து நைட்டும் சாப்பிட்டுருப்பீங்களான்னு தெரியல. காலையில இருந்து மேட்ச்ல இருந்தீங்க. கண்டிப்பா நீங்க சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. நான் சாப்பாடு எடுத்துட்டு வரட்டா? சரி. இரு, இது என்கிட்ட கூட. நீ போய் சாப்பாடு எடுத்து போய், நான் இதை உள்ள வைக்கிறேன். சரி, போ. வாங்க மாமா, உட்காருங்க. சாப்பிடுங்க மாமா. ஆமா, நீ சாப்பிட்டியா? நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு தெரியாம நான் எப்படி மாமா சாப்பிடுவேன்? மாமா, உட்காருங்க மாமா. நீ உட்காரு. மாமா நீங்க சாப்பிடுங்க மாமா, நான் அப்புறம் சாப்பிடுறேன். நான் சொல்றேன்ல, உட்காரு. மாமா நீங்க சாப்பிடுங்க. எதுவும் பேசக்கூடாது. மாமா இல்ல, வேண்டாம். நீ எதுவும் பேசக்கூடாது. மாமா நான் சாப்பிட்டு சொல்றேன்ல, வாய் தர. செட்டப் ரெடி ஆயிருச்சு. சூப்பரா இருக்கு. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். பா ஹேய், மறுபடியும் நீ வந்துட்டியா? நீ டேயா இல்ல டியா? ஏதோ ஒன்னா இருந்துட்டு போகுது. சரி, அன்னைக்கு ஜோடியா கிஸ் பண்ணி என்ன வெறுப்பேத்தனல்ல, இன்னைக்கு பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கண்மணி வருவா. அதுக்கப்புறம் ஐயோ ஒரு மாதிரியா இருக்குது. பூவ போறா. டேய், ஓடிட்டியா? அந்த பயம் இருக்கட்டும்.
1 வருஷ கனவு இப்பதான் நிறைவேற போகுது. இத நினைச்சாலே உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுது. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அப்படியே கண்மணி வந்த உடனே அவ பின்னால இருந்து கட்டி பிடிச்சு தூக்கி அப்படியே ஒரு சுத்தி சர்ப்ரைஸ் பண்ணிட வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி இந்த லைட் ஆஃப் பண்ணிடணும். அப்பதான் ஒரு கிக் இருக்கும். ஆஹா, கொலுசு சத்தம் கேக்குது. கண்மணி வந்துட்டா. அவ வரட்டும். இன்னைக்கு அவளை ஆண்டவா. என்ன இந்த நேரத்துல லைட் ஆஃப் பண்ணி வச்சிருக்காவ? கண்மணி, என்ன மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டீங்க? நான் தான் மாப்பிள்ள. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் கண்மணி நினைச்சிட்டேன் அத்தை. அத்தை, நீங்க எதுக்கு இந்த நேரத்துல வந்தீங்க? மாப்பிள்ள, இது திரட்டு பால் கண்மணிக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் எடுத்துட்டு வந்தேன். அத்தை, பால் குடுக்கற நேரம் அது? இல்ல தம்பி, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. சரி சரி, நீங்க ஒண்ணும் வருத்தப்பட வேண்டாம். நான் கண்மணியை பார்த்து மேல அனுப்பி வைக்கிறேன். என்னமோ கண்மணி, குமர வின் பண்ணி ராசாத்தி முகத்திலயும் மங்கை முகத்திலயும் கரிய பூசிட்டான். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்மணி, நீ இங்க இருக்கியா? வாமா. ஒண்ணும் இல்ல, உனக்கு பிடிக்குமேன்னு திரட்டு பால் கொண்டு வந்தேன். மேல ரூம்ல வச்சிருக்கேன். மேலையா? ஆமா, நான் முதல்ல உன் ரூமுக்கு தான் போனேன். அங்க மாப்பிள்ள உனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமா போ, இல்லனா அந்த பக்கம் வேற யாருமே போக முடியாது. ஏன் அப்படி? போங்க சம்பந்தி, இதையெல்லாமா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மஞ்சள் நிலவே வா, மங்கள விளக்கே வா, என் கண்மணியே வா. ஐயோ கண்மணி, என்னது இது? வெக்கமா? உனக்கு வெக்கலாம் வேற வருமா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்டாட்டி வெக்கப்படுறாளே. கண்மணி, லைட்லாம் அணைச்சிடவா? இது போதுமே. நான் உங்கள் மனசாட்சி. தலைவர் ஏதோ பலத்த யோசனையுடன் இருப்பது போல் தோன்றுகிறது. நான் கண்டு ஐநோ, அவள் முன்பு கர்ப்பமாக இருக்கிறாள் என்று பொய் சொன்னதற்கு தாங்கள் வீட்டை விட்டு அனுப்ப பார்த்தீர்கள். ஆனால் இன்றோ உன் அப்பா அம்மா யாரும் செய்ய துணியாத காரியத்தை செய்துள்ளாள். குடும்பத்திற்கு ஒரு வாரிசை உருவாக்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறாளே. அது மட்டும் இல்லாமல் உங்கள் தாய் தந்தையின் நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றியுள்ளாளே. ஏதோ ஒன்று விடுபடுகிறதே. தாலி. எந்த பெண்ணும் செய்ய துணியாத காரியத்தை செய்துள்ளாள். உங்கள் நண்பருக்கு தாங்கள் கொடுத்த வாக்கை உங்கள் துணைவி நிறைவேற்றி இருக்கிறாள். இவ்வளவு செய்த அவளுக்கு தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்?
எதுவும் இல்ல. ஓ, ஐயோ, எதுவும் இல்லையா? பொய், பித்தலாட்டம் செய்யாதீர்கள். தாங்கள் இவ்வீட்டை விட்டு அனுப்ப அல்லவா ஏற்பாடு செய்தீர்கள்? அது போதுமே. இன்றைக்கு அவள் தங்கள் குடும்பத்திற்கு செய்த நல்ல காரியத்திற்கு தாங்கள் செய்ய போகும் பலனோ சிறப்பு, வளம் பெருக பெருமை. ஆலம்பனா, நான் உங்கள் மனசாட்சி. நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். அவளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள், அது போதும். போட போ. ரொம்ப யோசிச்சு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. போடா. தாலி. எந்த பெண்ணும் செய்ய துணியாத காரியத்தை செய்துள்ளாள். சாமி, நான் பண்ணது தப்புதான். நான் வச்ச வேண்டுதலை நிறைவேற்றிருந்தா எனக்கு இந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காதுல்ல. நான் நாளைக்கே வந்து 108 குடம் தண்ணி ஊத்துறேன். உன்னை குளிர வைக்கிறேன். என்னை கைவிட்டுறாத. ஏய் ரசதி, ரசதி, தூக்கத்துல உளறா போல. ஆனா அதுல ஏதோ நேர்த்தி கடன்னு சொன்னாளே.